அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய இனிமையான வாரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இதிலும் குறிப்பாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து குணரோக சத்துருஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது சந்திரனும் 9, 10, 11 என 3 இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பும் மிக வலுவான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 4 கிரகநிலைகள் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துவது நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என குழப்பமான மனநிலையில் இருந்த நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பாதையில் நின்ற பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் சந்திரன். அவர் 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த வாரத்தில் எந்த விதமான பணியிலும் தொய்வு ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். லாபஸ்தானத்தை மிக வலுவாக 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வாரத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதைவிட எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபடாமல் தெளிவாக சிந்தித்து சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனியை தவிர மற்றொரு கிரகம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கும் என்றால் அது நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ராகு வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான இடமான லாபஸ்தானமாகிய 11இல் சஞ்சரிக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் நிச்சயமாக சாதகமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எதை செய்தாலும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற குழப்பமான மனநிலையில் செய்வது போன்ற அனைத்திலும் தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாயும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் புதிதாக வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்ட ஆரம்பித்தல், ஏற்கனவே பாதையில் நின்ற பணியை மீண்டும் துவங்குதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகனின் அமைப்பால் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்லாது புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத லாபமும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி லாபஸ்தானத்தை 4 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது அங்கு சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் திறன்பட
அனைத்து விதமான செயல்களையும் செய்து முடிப்பதோடு ஆடம்பர பொருட்களையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் உருவாக்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அந்த அலைச்சலின் காரணமாக ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. குழப்பமான மனநிலைகள் அனைத்திலும் அரசியல் சார்ந்த பணிகளில் தெளிவு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று விரயஸ்தானத்தை சூரியனும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அந்த அலைச்சலின் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் பல நல்ல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சனியும் மிக வலுவாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் நீங்குவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் பல பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பாராத மாறுதலை மிக சிறப்பான முறையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்தித்து வந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் உட்பட பல சிக்கல்கள் வெகுவளவில் விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தனி கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்ற 10இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் மிகவும் முக்கியமான முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியில் அமருகிறார். வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதியிலிருந்து தான் வலுவாக அமரப்போகிறார். எனவே இந்த வாரத்தில் மிக பெரிய அளவில் சிரமம் எதுவும் இல்லை. குரு ஜென்மராசியை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள் என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக தெளிவான திட்டமும் அணுகுமுறையும் மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் குருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நல்ல பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா சென்று வாருங்கள். சுற்றுலா சென்று வருவதால் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் மன நிம்மதியும் தெளிவும் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு